அப்போ ஜெயலலிதா ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அந்த அம்மா ஆட்சி இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெண்களுக்கு சேஃப்டி இருந்துச்சு தான். இப்போது அது மாதிரிலாம் இல்லை நினச்சா. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, எவ்வளோ நியூஸ் பார்க்குறீங்க. அதனால் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. சப்போஸ் டிவிக்கே வந்தால் இருக்குதா இல்லைன்னு பார்ப்போம். அதே நாங்கள் பார்த்தா நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுல தான் இருக்குது, பசங்க பார்க்குறது, அங்கிள்ஸ்லாம் பார்க்குறது அப்படிங்கிறாங்க. சரி, நாங்களை கூட விட்டுருங்க. குழந்தைங்களாம் அப்படி செக்ஸியாக கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணுறாங்களா? இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சுங்க? அந்த பொண்ணுங்களை அப்படி சீரழித்து கொண்டுறாங்க. இப்போது பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாதுண்ணா, நான் சொல்லுவேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படிலாம் அனுபவிச்சுட்டு இருக்க போகிறோம்லாம் எங்களுக்கு தெரியல. விஜய் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தான். கொஞ்சம் அவருக்கு என்ன இல்லாத சொத்தா? எதுக்கு இந்த எலெக்ஷனில் தான் இந்த சிஎம் ஆகி தான் அவங்களுக்கு காசு வரும்னா கிடையாது. விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. வயசானிங்க போகிறாங்களோ இல்லையான்னு பின்னாடி பொண்ணுங்க பசங்களாம் போடுவாங்க அவங்களுக்கு ஓட்டுன்னு. எடுத்தோடனே சிஎம்லாம் ஆகிறது கொஞ்சம் டவுட்டு தான். வந்தால் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம்.